கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவர் மேலும் கிருபையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் நீதிமொழிகள் 13 அதன் 18வது வசனம். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கும் பொழுது இன்றைக்கு அதிகமான புத்திமதிகளும் கடிந்து கொள்ளுதலும் தேவ பிள்ளைகளுக்குத்தான் கிடைக்கப்பெறுகிறதா இருக்கிறது. அது எப்படி என்றால், வேத வசனத்தினை நம்மை சொல்லப்பட்டிருக்கிற நீதி நியாயங்களை, ஒழுக்கங்களை, அந்த வாழ்வின் பகுதிகளிலே உண்டாகிற எல்லா விதமான ஸ்தோத்திரம் காரியங்களையும் ஒழுங்குபடுத்துவதற்கு வேத வசனம் மட்டுமே நல்ல வழிகாட்டியாகவும் சீர்படுத்துகிற நல்ல சிநேகிதனாகவும் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிற இந்த வசனங்கள் எல்லாம் 2 தீமோத்தேயு 3:17 சொல்லும் பொழுது அவைகள் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்படுத்துதலுக்குமாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அங்கே வாசிக்கிறோம். அப்படியானால் எதற்கு கடிந்து கொள்ளுதல்? நான் எதற்கு எச்சரிப்பான வார்த்தைகளை தேவ மனிதர்கள் மூலமாகவும் நாம் வேதத்தை வாசிக்கிறது மூலமாகவும் நம்மோடு கூட இடைப்படுகிறார் என்றால், நம்மேல் அவர் வைத்திருக்கிற பாசத்தை நிமித்தம், அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் நாம் கனமடைய வேண்டும், மேன்மைப்பட வேண்டும். அப்படி என்கிற அந்த நோக்கத்திற்காகத்தான் நம்மை சீர்படுத்துவதற்காக நம்மில் இருக்கிற தேவையற்ற கரைகள், தேவையற்ற சுபாவங்கள், தேவையற்ற பழக்க வழக்கங்கள், நாம் கனமடைவதற்கும் நாம் உயருவதற்கும் தடையாயிருக்கிற காரியங்களைத்தான் கர்த்தர் கடிந்து கொண்டு நம்மிடத்திலே பேச ஆரம்பிப்பார். கனவீனமடைய இன்றைக்கு மனிதன் ஒரு நிமிடம் போதும் மனிதன் கனவீனம் அடைவதற்குரிய செயலை செய்து கனவீனம் அடைந்து விடுவான். ஆனால் கனமடைவது என்பது அது ஒவ்வொரு நாளும் தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு தேவனுடைய வசனங்களின் படி அந்த வாழ்க்கையை நாம் சீர்படுத்தி கொள்ளும் பொழுது அந்த வாழ்வு கனமடைகிறதா இருக்கிறது. அது ஒரு தொழிலாயிருக்கட்டும், ஒரு வேலையாயிருக்கட்டும், குடும்ப ஜீவிதங்களாயிருக்கட்டும், எல்லாவற்றிலும் கர்த்தர் ஜனங்களை, அந்த தேவ ஜனங்களை, தேவனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுக்கிற தேவ ஜனங்களை கனப்படுத்துகிற தேவனாக காணப்படுகிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய தேவன் நமக்கு சொல்லுகிற புத்திமதிகளும் ஆலோசனைகளும் கடிந்து கொள்ளுதலும் எச்சரிப்பாகவும் உணர்த்துவித்தலும் உடையதாகவும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நாம் ஒருபோதும் நாம் விட்டுவிட வேண்டாம். சாதாரணமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நாம் கனமடைவதற்கும் நாம் மேன்மைப்படுவதற்கும் எந்த இடத்திலும் கனவீனம் வந்து நாம் வெட்கி தலைகுனிந்து போகக்கூடாது என்பதற்கும் ஆண்டவராகிய தேவன் கடிந்து கொண்டு நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். அந்த கடிந்து கொள்ளுதலை நாம் கவனித்து நடப்போம். அந்த கவனிந்து கொள்ளுதலுக்கு நம்முடைய செவிகளும் இருதயங்களும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற அர்ப்பணமுள்ளதாக மாறட்டும். யாருக்கோ எப்பொழுதோ எதற்கோ என்று விட்டுவிடாதபடி நாம் கனமடைவதற்கு காரணமாயிருக்கிற கடிந்து கொள்ளுதலை நாம் கவனித்து நடப்போம். இதற்காக கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஏன் இந்த காரியத்தை ஆண்டவர் இப்படி பேசுகிறார்? எதற்காக இந்த காரியத்தை என்னுடைய வாழ்வில் இப்படி உணர்த்துவிக்கிறார் என்று சொல்லுகிற அந்த உண்மையான அர்ப்பணிப்போடு கூட நாம் வாழ்வோம் என்றால் நம்முடைய எல்லா நிலைகளிலும் நாம் கனமுள்ளவர்களாய் மாற கர்த்தரே நம்மை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். குடும்ப வாழ்வில் ஆகட்டும், நாம் கையிட்டு செய்கிற வேலைகளில் ஆகட்டும், நாம் கையிட்டு செய்கிற தொழில்கள் ஆகட்டும், பிஸ்னஸ்கள் ஆகட்டும், படிப்புகள் ஆகட்டும், கர்த்தர் எல்லா ஜனங்கள் மத்தியிலேயும், எல்லா ஜாதிகள் மத்தியிலேயும், எல்லா கோத்திரங்கள் மத்தியிலேயும் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அனபடினாலே கடிந்து கொள்ளுதல்
நம்மேல் அவர் கோபமாய் இருப்பதை வெளிப்படுத்த அல்ல, நாம் கனமடைவதற்குரிய சீர்படுதலுக்குரியவர்களாய் மாறுவதற்காகத்தான் கடிந்து கொள்ளுதலை நம்முடைய காதுகளுக்கு ஆண்டவர் தொனிக்க பண்ணி கொண்டே இருக்கிறார். நாம் அதை அலட்சியப்படுத்தாதபடி, அதை சாதாரணமாக விட்டுவிடாதபடி, யாருக்கோ என்று அதை தள்ளி போகாதபடி நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கடிந்து கொள்ளுதல் நான் கனமடைவதற்கு ஏதுவானது என்பதை உணர்ந்து கொண்டு நாம் அவைகளை அங்கீகரித்து அவைகளை கைக்கொள்ளுவோம். கர்த்தராகிய தேவன் தாமே நம்முடைய வாழ்விலும் எல்லா விஷயங்களிலும் எல்லா இடத்திலும் வெட்கப்பட்ட அவமானப்பட்ட எல்லா விஷயங்களிலும் கர்த்தர் கனத்தையும் மேன்மையையும் மகிமை உண்டாக கிருபை தருவாராக. ஆமேன் ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் ராஜாவே, நீர் எத்தனை நல்லவரப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தரே, இன்றைக்கு கடிந்து கொள்ளுதல் என்று பரிசுத்தாவியானவர் ஸ்தோத்திர தேவ மனிதர்களை கொண்டும் நாங்கள் வேதத்தை வாசிக்கும் போதும் கடிந்து கொள்ளுகிற நேரத்திலே ஆண்டவரே அப்பா, ஏதோ ஸ்தோத்திர வேண்டும் என்று சொல்லுவதைப் போல நினைத்து கொள்ளலாம். இல்லையே ஆண்டவர், நாங்கள் கனமடைவதற்கு, நாங்கள் மேன்மை அடைவதற்கு, எங்களில் இருக்கிற கனமடையக்கூடாதபடி எங்களை தடுக்கிற மாம்ச சுபாவங்கள், பாவ சுபாவங்கள், உலக மாயைகள், இவைகளை விட்டு நாங்கள் விடுதலையாகி கனத்தை மேன்மை சுதந்திரிக்கத்தானே இந்த கடிந்து கொள்ளுதல் என்பதை பரிசுத்த வேத வசனங்கள் மூலமாய் ஒன்று கூட எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய கடிந்து கொள்ளுதலை அலட்சியப்படுத்தாதபடி நாங்கள் அதை அங்கீகரித்து வாழ்விலே கனத்தை மேன்மை சுதந்திரித்து கொள்ள தொடர்ந்தும் நடத்தும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.